கோவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விற்பனைக்கு உள்ளதாக கூறி அக்கல்லூரி மேலாளர் என தெரியாமல் விலை பேசிய இருவரை போலீசார் கைது செய்தனர். கோவை பொள்ளாச்சி நெடுஞ்சாலை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள கற்பக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விற்பனைக்கு வருவதாக கூறி சிலர் பொய்யான தகவல்கள் பரப்பி வருவதாக அக்கல்லூரி நிர்வாகத்தினர் செட்டிப்பாளையம் போலீசில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் நேற்று கற்பகம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மேலாளர் சிவகுமாரை தொடர்பு கொண்ட ஒருவர் கல்லூரி விற்பனைக்கு உள்ளதாக 2 பேர் கூறியதாகவும் விலை குறித்தும் பேசியுள்ளார். இதையடுத்து உடனடியாக சிவகுமார் செட்டிப்பாளையம் உதவி ஆய்வாளர் அருள் பிரகாஷுக்கு தகவல் அளித்துள்ளார். மேலாளரிடம் பேசிய அந்த செல்போன் எண்ணை வைத்து அவரை தொடர்பு கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து விற்பனை உள்ளதாக கூறியவர்களை பிடிக்க கல்லூரியை வாங்குவது போல் கூறி மருத்துவமனை மேலாளர் சிவகுமார் மற்றும் போலீசார் செட்டிப்பாளையம் ஜே நகர் பகுதிக்கு அந்த இருவரை அழைத்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த 2 பேர் கற்பகம் கல்லூரி மருத்துவமனை மொத்தமாக 2450 கோடி என்றும் ரூபாய் 800 கோடி ரூபாய் வெள்ளையாகவும் 1650 கோடி பணத்தை கருப்பு பணமாக தர வேண்டும் என கூறியுள்ளார். இதையடுத்து சிவகுமார் தான் மருத்துவமனை மேலாளர் என கூறி யார் விற்பனை செய்கிறார்கள் என கேட்டபோது சுதாரித்துக் கொண்ட இருவரும் சிவகுமாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றனர். இதையடுத்து மறைந்திருந்த போலீசார் இருவரை பிடித்து கைது செய்தனர்.